பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், சீல் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு தன்னுடைய 3.5 வருட ஊழியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் எருசலேம் தேவாலயத்தில் வாங்குகிறவர்களையும் விற்கிறவர்களையும் துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று யோவான் 2வது அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலும், மத்தேயு 21வது அதிகாரம் 12-13 வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடு துவக்கத்திலாகிலும் வியாபார வீடாயிருந்தது, ஆனால் கடைசியில் அதை கள்ளர் குகையாக்கி விட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசுவை பட்சித்தது. கர்த்தருடைய மணவாட்டி சபை பரிசுத்தமுள்ளதாய் மகிமை பொருந்தியதாய் காணப்பட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் வந்து உலாவுகிற இடமாக காணப்பட வேண்டும். பொல்லாத சத்துரு சபை மக்களை கரைப்படுத்தி மாம்சீக பாவத்திலும் பண ஆசையிலும் விழத்தள்ளி மணவாட்டியை கரைப்படுத்த முயற்சிக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தர் அழைத்து சென்றார். நீ சுவரிலே துவாரமிடு என்றார். அவன் சுவரிலே துவாரமிட்ட போது ஒரு வாசல் இருந்தது. நீ உள்ளே போய் அவர்கள் செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்று கர்த்தர் சொன்னார். அங்கே சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. அங்கே மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூபகலசத்தை பிடித்து கொண்டு நின்றார்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலின் நடையிலே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்திசைக்கும் நேராக திருப்பி சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று எசேக்கியேல் 8வது அதிகாரம் 6 முதல் 18 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரங்களை பார்க்கிறதில்லை என்று கூறி கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற மூப்பர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள் கூட்டத்தை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் காண்பித்தார். இன்றும் அநேக சபைகளில் இவைகளுக்கு ஒத்த காரியங்கள் நடப்பதை பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் அசுத்தம் காணப்படுகிறது. ஊழியர்களுக்குள்ளும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்த பயபக்தி இல்லை. இது நிமித்தம் இயேசுவின் இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. ஆகையால் தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலிருந்து துவங்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. பினகாஸ் என்ற வாலிபன் இஸ்ரவேல் சபை மக்கள் மோவாபிய மீதியானிய ஸ்திரீகளோடு பாவம் செய்த வேளையில் அவர்கள் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். அவன் சபையை பரிசுத்தப்படுத்தினதினால் கர்த்தருடைய கோபாக்கினையின் வாதை நிறுத்தப்பட்டது. ஆகையால் கர்த்தர் நித்திய ஆசாரிய பட்டத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்து அவனை கனம் பண்ணி ஆசீர்வதித்தார். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். யெகூ கர்த்தருக்காக எனக்கு இருக்கும் பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி ஏசபேலுக்கும் ஆகாபின் குடும்பத்திற்கும் விரோதமான கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார். பாகாலின் சகல ஊழியக்காரர்களையும் நிர்மூலமாக்கினார். பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை மலஜலாதி இடமாக்கினார். யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டதினால் கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார் என்று 2 ராஜாக்கள் 10:30 கூறுகிறது. இயேசுவை போல பினகாஸ் யெகூவை போல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவங்கள் அசுத்தங்களோடு சபையில் நடக்கிற சம்பவங்களுக்கு பரவாயில்லை என்று கூறி ஒத்து போகாதிருங்கள். மேய்ப்பர்கள் ஏலியை போல தன் பிள்ளைகள் மற்றும் விசுவாச பிள்ளைகள் பாவம் செய்வதை கண்டும் காணாமல் இருந்து விடாதிருங்கள். கணக்கு கேட்கிற எஜமானாக கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய வீட்டை குறித்தும் உம்முடைய ஆலயத்தை குறித்தும் ஒரு பக்தி வைராக்கியத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்ததாமே
கர்த்ததாமே உண்டாக்குவீராக. இவர்கள் யெகூவை போல பினகாசை போல உம்முடைய நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டும் போது நீர் இவர்களையும் இவர்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இவர்கள் ஒருவரும் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு இன்னும் அதிகமாக இந்த கடைசி நாட்களில் உம்மை தேடுகிறவர்களாய் மாற என் ஆண்டவர் விருப்பத்தையும் வாஞ்சையும் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்குவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.